தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் 5 பேர் ஆஜராகியுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாண்டியன், அஜித்குமார் கொலை வழக்கில் 5 பேர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. யார் யார் அவர்கள்? அவர்களிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பிருக்கிறது? நிச்சயமாக பத்மநாபன், திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் 5 பேருக்கு சிபிஐ சம்மன் நேற்று அனுப்பியிருந்தது. சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோயிலுக்கு வந்த பேராசிரியர் நிகிதா காரில் வைத்திருந்த தனது நகைகள் காணாமல் போனதாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து அந்த கோவிலில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமாரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்று தாக்கியதில் அவர் ஜூன் 28ஆம் தேதி மரணமடைந்தார். இந்த விவகாரத்தில் தனிப்படை போலீசார் கண்ணன், ஆனந்த், பிரபு, சங்கர், மணிகண்டன், ராஜா ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்து கைது செய்யப்பட்டனர். சிபிஐ அதிகாரி இப்போ தற்போது மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சமன், அதாவது மேலும் மடப்புறம் உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக் வேல், பிரவீன்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், செக்யூரிட்டி வினோத்குமார் மற்றும் நவீன்குமார் ஆகியோர் இன்று மதுரை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. இதனைத் தொடர்ந்து மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளால் நேற்று சம்மன் அளிக்கப்பட்ட அஜித்குமாரின் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திகேயன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், அஜித்குமாரின் சகோதரர் நவீன் மற்றும் அஜித்குமாருடன் காவலருடன் பணிபுரிந்த பிரவீன்குமார், வினோத்குமார் ஆகியோர் இன்று மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தற்போது வருகை தந்துள்ள காணொலியை தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். வருகை தந்தவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பத்மநாபன், முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.